லைஃப்பில் 10 வருஷம் லவ் பண்ணி ஹாப்பியாக வாழ்ந்து 10 வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ இத்தனை வருஷத்தில் அவளை பிரிஞ்சதே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஒரு gift தரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நானும் நம்மக்கிட்ட வேலை செய்கிற அண்ணா கிட்ட ஒரு ஹெல்ப்பாக கேட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரையலாக போய் ஒரு 2-3 கடையெல்லாம் பார்த்து ரொம்ப அவளுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சப்போ சடனாக ஒரு நாள் அவன் என்கிட்ட கேட்குறேன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த கேட்ட பொருள் என்ன அப்படிங்கிறது கடைசியாக நீங்களே பார்த்துக்கிங்க. அதுக்கு முன்னாடி அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் தட்டி வச்சுருங்க. அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வேலைக்கு வந்த நாள்லேருந்து அவளை பார்க்கவே இல்லை. ஆனிவர்சரி மிஸ் பண்ணிட்டேன், அவள் பர்த்டே மிஸ் பண்ணிட்டேன், 2 குட்டீஸோட பர்த்டேவும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே போயிட்டுருக்கும்போது என்னடா கிஃப்ட் பண்ணலாம், என்ன பண்ணால் இவ ஒத்துக்குவா, ஏன்னா நான் காசு செலவு பண்ணால் ஒத்துக்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன். ஸோ சடனாக திடீர்னு அவள் கேட்ட ஒரு பொருள் ஞாபகம் வந்து கடையில் போய் ஒரு 4 கடை தேடி அப்படி இப்படின்னு மாலெலாம் போய் பார்த்து ஒரு ஆஃபரில் ஸோ நம்மளும் அந்த பொருளை வாங்கிட்டோம். அதை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வர்ற நம்ம வேலண்டைன்ஸ் டேக்காக தான். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து உங்களுக்கு எப்படியோ தெரில, பட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 90s கிட்ஸ் வந்து கல்யாணம் பண்ணுறதே பெரிய கஷ்டங்கும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம். நிறையா ஃபைட்டிங்ஸ், வீட்டில் ரொம்ப எதிர்ப்பு, இதெல்லாம் மீறி இன்றைக்கி நாங்கள் கல்யாணம் பண்ணி எங்களோட லைஃப்பில் நாங்கள் 10 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ 10 வருஷம் எங்களோட லவ்வர்ஸ் டேவாகவும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க கடைசியாக என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, ஐ லவ் யூடா.